என் பேர் மஞ்சுளா. எங்களுக்கு ஒரே பையன். எங்கள் வீட்டுக்கார் ஃபாரின் இருக்கிறார். என் பையன் வந்து காலேஜ் ஃபைனல் முடிக்கிறான். அவன் ஒரு நாள் சேராதவனோட சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ கெட்ட பழக்கம்லாம் பழகிட்டு வந்துட்டான். அவன் ரூமுக்கு போய் பார்த்தா சிகரெட் இருக்குது, தண்ணி அடிக்குதான். எனக்கு அப்படி உசுரே இல்லை. இவனை தவமா இருந்து பெத்தோம். ஆனால் இப்படி ஆயிட்டான். எங்க வீட்டுல எங்க பரம்பரைக்கு யாருக்குமே இந்த குடிப்பழக்கமே இல்லை. ஆனா இவன் தண்ணிக்கும் சிகரெட்டுக்கும் எப்படி அடிமை ஆனானே தெரியல. நான் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க அங்க குடிக்கிறான் இங்க குடிக்கிறான்னு சொன்னாங்க. நம்பவே இல்லை. அப்புறமா ஒரு நாள் நைட்டு குடிச்சிட்டு வந்திருக்கான். கதவை திறக்கிறோம், அப்படி தள்ளாடிக்கிட்டு வர்றான். டே தம்பி அப்படின்னா, போமா அப்படின்னு எரிஞ்சு விழுகுறான். எனக்கு அப்படியே உசிரே இல்லைங்க. எங்க வீட்டுக்கார் தெரிஞ்சா என்ன ஆகும். இவனை எப்படி திருத்த போறோம்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் டிவியில ஒரு நாள் ஆட் பார்த்தேன். அடிஷனல் கிளர்னு போட்டிருந்தாங்க. இவனை எப்படியாவது திருத்திடணும்ட்டு நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். அந்த அடிஷனுக்கு மேல ஒரு லிக்விடோ ஒரு பவுடரும் இருந்துச்சு. அது டீயிலையோ பால்லையோ கலந்து கொடுத்தோம்னா எந்த ஸ்மெல்லுமே இருக்கா. எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. இந்த அடிஷன் கில்லர் லிக்விட அவனுக்கு தெரியாம டீயில கலந்து கொடுத்தோன்னையும் அவனுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் இருக்குது. அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்மோக் பழத்தை விட்டுட்டான். கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறதையும் விட்டுட்டான். இந்த அடிஷன் கில்லர் இடத்துல இருந்து என் பையன் நல்லபடியா இருக்கான், ஒழுங்கா இருக்கலாம். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அவன்கிட்ட. இப்ப நல்லா படிக்கிறான், நல்லா இருக்கிறான், என் சொன்னபடி அழகா கேட்கறான், என்கிட்ட நல்லபடியா பேசுறான். இதுக்கெல்லாம் காரணம் அடிஷன் கில்லர் தான். நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான். பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் போதை பழக்கத்துல இருந்து மீட்டு எடுத்துடலாம். உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது பாதுகாப்பானது. இமயமலை அடிவாரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். அப்படிங்களா? சரி. வயசு எனக்கு ஒரு 55 ஆகும். அப்படிங்களா? சரிங்க. பசங்க எல்லாத்தையுமே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். சரி. இந்த குடியை மட்டும் விடலான்னு பாக்குறேன், ஆனா முடியல. அப்படிங்களா? எவ்வளவு வருஷமா குடிச்சிட்டு இருக்கீங்க? ஒரு 10-15 வருஷமா. அப்படிங்களா? சரி. டாக்டர், அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. சக்கரை வியாதிக்கான மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். இந்த மருந்தையும் ஒரே நேரத்துல எடுத்துக்கலாமா டாக்டர்? நீங்க தாராளமா இந்த மருந்து எடுத்துக்கலாங்க. ஏன் சொன்னா, இந்த அடிஷன் கில்லர் வந்து மூலிகை மருந்து தான் இது. இதுல எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. அதனால இந்த மருந்தை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். டாக்டர், இது வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் இல்லையா? இந்த மூலிகையினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம பாடியில் போயிட்டு மெட்டபாலிசத்தை வந்து கரெக்ட் பண்ணோம், அது ஒன்று. அதே மாதிரி இது நர்வன் டானிக்காக செயல்படுது. அப்புறம் இது மூளையில் இருக்கிற அந்த நரம்புகளை தூண்டி அந்த டோப்பமினுடைய செக்ரீஷனுடைய அளவை குறைச்சி மது பழக்கத்தை மீண்டும் மீண்டும் தூண்டக்கூடிய ஒரு அந்த உணர்வை வந்து